26/12/2023 நைட்டு என்ன நடந்துச்சு? ஸோ 26 நைட்டு கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 11:30 மணிக்கு வந்து திடீர்னு இந்த கோரமண்டல் கம்பெனியினுடைய டேங்கர்களுடைய அவுட்லெட்டில் இன்லெட் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பகுதியில் லீக்கேஜ் இருக்குது அப்படின்றது வந்து லேட்டாக தான் புரிஞ்சுது. பொதுவாகவே என்னென்னா கம்பெனியிலேருந்து ப்ரொடக்ஷன் அப்பவும் சரி, அன்லோடிங் அவுட் அப்பயும் சரி, கேஸ் லீக்கேஜ் என்பது பொதுவாக நடக்கும். அடிக்கடி எங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகே ஓகே. ஸோ காற்றோட்டத்தை பொறுத்து எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கம் வந்து ஜாஸ்தியாக வந்து நெடி ஜாஸ்தியாக இருக்கும், நெஞ்செரிச்சல் வரும், கண்ணெரிச்சல் வரும். முதல் மக்கள் லீக்கேஜின உடனே வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொதுவாக இது பெரிய குப்பைன்றது தான் இப்போ போட நடந்துகிட்ருக்க இடம். கம்பெனி ஒட்டியிருக்கூடாது அதுதான். ஓகே. ஸோ அவங்க எல்லாருமே கேஸ் வருதுன்னொடனே எதிரில் வந்து எதிர்நோக்கி திருவத்தூர் நோக்கி வந்து மக்கள் வந்து கையில் கிடச்சி தான் குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இதே நியூஸ் அடுத்த எண்ணூரில் கூடிய மற்ற ஊர்களுக்கும் பரவ அங்கே இருக்கிறவங்களும் வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ரெகுலராக வந்து இந்த ஸ்மெல் வந்து எங்களுக்கு அடிக்கடி எப்பயாச்சும் வந்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா ஆளாதான் ஏதோ லீக் ஆகிடுச்சு போல், நம்ம வாஷிங் மிஷின் மேலே இருக்குது. அது போய் நான் மோந்து பார்த்தேன், அங்கே ஸ்மெல் வந்துச்சு. சரி என்னன்னு தெரியல சொல்லிவிட்டு அந்த டைமில் படுக்க போயிட்டேன். அப்புறம் ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு போகும்போது அங்கே வந்து ஏதோ வெடிச்சிடுச்சு, அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அங்கே இருக்காதீங்கன்ட்டு. அதே டைமில் எனக்கு ஃபோன் வந்து வைக்கிறதுக்குள்ளே எம்ஆர்எஃப்பில் வேலை முடிச்சுட்டு 3 பேர் போயிருக்காங்க இந்த சைடு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு. அவங்க வந்து வீடாக போய் எல்லார் கதவையும் தட்டி முகத்தில் ஈரத்துணி வச்சுட்டு வாங்கன்னு கத்துறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. கேஸ் வெடிச்சிடுச்சுன்னு போது எங்களுக்கு அந்த இது வரல, ஈரத்துணியை வைக்கணும். அப்புறம் அவசரமாக எல்லோரும் குழந்தை குட்டி எல்லாரையும் தூக்கிட்டு வெளியே ஓடுறோம். கேஸ் லீக் ஆகிடுச்சு, அம்மோனியா கேஸ் லீக் ஆகிடுச்சு, அதனால் உயிருக்கு ஆபத்து, எல்லாம் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, அதை கூட பூட்டவே இல்லை. அவசரத்தில் ஒரு ஈர துணியை மட்டும் முகத்தில் வச்சுக்கிட்டு ஓடிட்டோம். ஓடிட்டே இருந்தாக்கா பர்மா நகர் போனோம். அங்கே போனாக்கா அங்கேயும் நெடி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பாரதியார் நகர் எம்எல்ஏ வீடு அது வரைக்கும் போயிட்டோம். அங்கே போயிட்டு அவரு கொஞ்சம் சரி அவர் சொன்ன ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அம்மோனியா வந்து கசிவு அதிகமாக இருந்தாலும் எங்கள் ஊரில் இருந்து மக்கள்லாம் வெளியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் தான் என்ன பண்ணார், ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு படி அவர் அந்த டைமில் அவர் இங்கே வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன குப்பை பெரிய குப்பைன்ற மக்கள் வந்து ஒரு 100-200 பேர் அந்த கிரவுண்டில் இருக்கோம். மயங்கி போட்டு விழுந்துட்டோம். மயக்கத்தில் ஒரு 50 பேர் விழுந்தாச்சு. அப்படியே கண் எரிச்சலும், தொண்டை எரிச்சலும், வயிறு எரிச்சலும், இப்படி கண் மங்களும் வாந்தி எடுத்துகிட்டு அப்படியே மயங்கி விழுந்ததுனால அவர் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி அங்கே ஆகாச ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ஒரு 50 பேர் வந்து அட்மிட் ஆகியிருந்தேன். அதில் ஒரு 10 பேர் வந்து அதிகமாக சுவாசிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஐசியூவில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தான் இப்போ தான் நானும் ஒரு பாதிக்கப்பட்ட ஆள் தான். நானும் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 நாளாக இருந்து ஒரு நேற்று தான் வந்தேன் நான். அப்புறம் தான் வந்து நம்ம கொஞ்சம் பிக் ஷாட்ஸாக இருக்கிற ஆட்கள் லோக்கலில் போலீஸ் மற்றெல்லாம் பேசும்போது, அப்புறம் அவங்க கம்பெனி பேசும்போது இந்த மாதிரி கம்பெனிக்கு ஸ்டோரேஜ் உள்ளே வர பைப்பில் வந்து லீக்கேஜ் இருக்குது. ஸோ ஒரு 15 நிமிஷம் தான் ரிலீஸ் ஆச்சு, அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. அப்புறம் தான் இந்த ப்ராப்ளத்தால் தான் கேஸ் லீக் ஆச்சுன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு 12:30 கிட்ட ஆகிடுச்சு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 800 எல்லா ஊரும் வாஷ் அவுட். எல்லாருமே ஏதாவது பக்கம் ஓடிடும் அப்படின்ற அடிப்படையில் வீட்டை விட்டு வந்து ஓடிட்டாங்க. கம்பெனி சார்பாக இதை பற்றி எந்த இதுவுமே வெளியே இடலை. 11:30க்கு கேஸ் லீக் நடந்துருச்சு. ஆனால் கம்பெனியில் இருக்கவங்க மட்டும் அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு கம்பெனினா ஒரு எமர்ஜென்சி அலாரம் இருக்கும். எமர்ஜென்சி அலாரம் எதுக்கு? எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு தான். அதையே யூஸ் பண்ணாமல் யாருக்குமே எதுவுமே சொல்லாமல் கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு 40-50 பேர் மட்டும் நீங்கள் தனியாக போயிட்டீங்க. இங்கே இத்தனை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கான உயிரை பற்றி நீங்கள் யோசிக்கல. அந்த 3 பேர் எம்ஆர்எஃப்லேருந்து வேலை முடிச்சுட்டு போகிறவங்க இல்லைன்னா மயக்கத்திலே இந்த ஊர் இறந்துருக்கும். நம்ம சாதாரணமாக இப்போ வந்து எல்லோரும் வெளியே போயிட்டோம், எவாக்குவேட் ஆகலைன்னா அங்கே நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு சாதாரண மயக்கம் தானே, லங்ஸ் பிரச்சனை தானே, நீங்கள் விட்டுடுறீங்க.
ஸோ வழக்கமாக அவங்க 27ஆம் தேதிக்கு ஷிப் வந்திருக்கணும் மறுநாள். 26 நைட்டு இந்த இன்சிடென்ட். அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கம்பெனி முன்னாடி வேலை செஞ்ச ஆட்கள், இதுக்கும் கம்பெனிக்கிட்டேருந்து எந்த விதமான கிளாரிஃபிகேஷனும் கிடையாது. அப்படியா? ஓகே ஓகே. அது லேமனுக்கு புரிகிற மாதிரி, சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரியான எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாது. இன்னும் கம்பெனி ஒர்க் பண்ணவங்க இது ப்ராசஸில் வேறு இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சவங்க சொல்கிற தகவல் என்னென்னா, அந்த பைப் லைனில் இருக்கக்கூடிய மிச்ச மீதிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து சக் பண்ணி எடுப்பாங்கண்ணா உள்ளே, இல்லை சக் பண்ணி வெளியே தள்ளுருவாங்க. சக் பண்ணி உள்ளே எடுக்கிறது மெயின்டெனன்ஸ் வேலை. கடலை தள்ளி விட்டோம்னா கடல் புறம்போக்கு தானே, யார் எவ்வளோ வேணால் அழிக்கலாமே, தள்ளி ஒரு ஏற்பாடு என்பது இருக்கும். இப்போ பைப்பு கிட்ட 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கேஸ் இருக்குன்னு நம்ம வந்து இது பண்ண முடியல. பட் இவங்க ஸ்டோரேஜ் காலியாக இருக்குன்றாங்க டேங்க்கு. இப்போ பைப்பில் இருக்க வெளியே இருக்கிற அமௌண்ட்டோட அமோனியா வந்து 2 டன் சொல்கிறாங்க. அப்போ மீனிங் என்னன்னு சொன்னால், அந்த பைப்பில் மட்டும் அப்போ 2 டன் இருக்கிறதுக்கான அதோடைய வால்யூம் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போது ஏன் இப்போ இவ்வளோ பதட்டம் உருவாகுதுன்னா மக்கள் மத்தியில், இப்போ பைப்பில் மட்டும் இருந்த கேஸு அதாவது மிச்சம் மீதி அதுவே வந்து இவ்வளோ தூரம் பரவுதுன்னு சொன்னால், இவ்வளோ வேகமாக நிஜமாலே இந்த பைப்பில் வந்து நீ எழுதி ஏற்றும் போது, அதாவது இந்த ப்ராசஸ் வந்து வெல் ப்ரெஷர்டாக நடக்கும். ஃப்ரீ ஃப்ளோ கேஸில் ப்ரெஷர் பண்ணி தான் ஏற்றுவேன், இங்கே செக் பண்ணி தான் உங்களுக்கு இழுக்கும். அப்போது அதில் எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ கேஸ் வெளியே வரும். வச்சா அந்த டைம் நேரம் காற்று இல்லாத நேரம்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்றைக்கி நல்ல காற்று, இந்த டைமில் இருக்கும் காற்று நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட்டாக ட்ராவல் ஆகிருக்கு இந்த ஊருக்குள்ளே. ஒருவேளை காற்று நின்னாலோ இல்லை காற்று சொல்லிச்சு, சில நேரத்தில் மேல் காற்று மேலே தூக்கி சுங்கியாக சுற்றும். இதெல்லாம் கடற்கரை பக்கத்தில் போய் நடக்கிற விஷயந்தான். அப்போ இருந்து என்ன ஆகும், கேஸ் இங்கேயே சுற்றி அடிக்கும். பயன்படுத்துகிற வார்த்தைகள் 2 பேராக தான். அது 2 பேரை படித்தோம், எனக்கு பிபி மேலே ஏறிச்சு. எனக்கு என்ன இருக்குது அதில், இன்னும் அதாவது மக்கள் தேவையற்று பயப்படுறாங்க அப்படின்ற வார்த்தை. அதாவது அது கேஸ் லீக்கேஜ், ஸ்லைட் லீக்கேஜ். தேர் இஸ் லீக்கேஜ் இந்த பைப்புன்னு சொன்னால் போதுமானது. ஸ்லைட் லீக்கேஜ்னு சொல்கிறேன். 2 மணி நேரத்தில் நான் 1:30 மணிக்கு வரும்போது காசிமேடு தாண்டி வந்து ஸ்மெல் இருக்குது. நான் வந்து நைட் வந்துட்டு இருக்கும்போது ஸ்லைட் லீக்கேஜ் வந்து 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகுது. கிட்டத்தட்ட என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரியோட சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து 3.5 கிலோமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு 45,000 மக்கள் வந்து இடத்த விட்டு ஓடுறாங்க. ஸ்லைட் லீக்கேஜ். அப்போ நான் லாங்குவேஜ் நான் பேச ஆரம்பிச்சோன்னா லோக்கலில் இருந்து ஸ்லைட் லீக்கேஜ் நாங்கள் வந்து 45,000 பேர் இத்தனை கிலோமீட்டர் ஓடுறோமே. அப்போ நிஜமாலே அவுட் ஆஃப் எல்லாருக்கும் அவுட் ஆஃப்ன்ற ஒரு அதாவது மனுஷ தவறுகளை போலவே மனுஷ தவறு தானே டெக்னாலஜியும். நீ அது வந்து பாசிட்டிவ் எடுத்தால் டெவலப்மெண்ட்டு, நெகட்டிவ் எடுத்தீங்கன்னா தவறு. நீ மனுஷன் செய்கிறது போல அதுவும் தவறு செய்யும்ல. அப்போ ஸ்லைட் லீக்கேஜுக்கே இவ்வளோ நாங்கள் திருச்சி ஓடணும்னு சொன்னால், ஆக்சுவலாக உன்னோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் அந்த மெக்கானிசத்தில் ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன ஆகும். ஸோ அது மாதிரியான வார்த்தைகள் 1/4 மணி நேரத்தில் வந்து லீக்கேஜ் அடைச்சிட்டோம். ஸ்லைட் லீக்கேஜ். மக்கள் தேவையில்லாத வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பயப்படுறாங்க. அந்த 2 பேரால் இருக்கிற வார்த்தைகள் சொல்கிறேன். அளவுக்கு அதிகம் பயப்படுறாங்க. நாங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வந்து வேனுங்க அமிச்சோம். பச்சை பொய் அதெல்லாம் அப்படி வந்துச்சு. அதாவது ஆமாம் ஸ்டேட் அப்படிலாம் எதுவும் வரல. அதான் நான் சொல்கிறேன், நான் கிளியராக சொல்லிட்டேன். இந்த கடல் வந்து தரைக்கடல், நடுக்கடல், ஆழ்கடல் பிரிக்கிறாங்க. இப்போ தரைக்கடலில் இருக்க மீன் எல்லாமே அழிஞ்சிச்சு. தரைக்கடலில் டெய்லி போயிட்டு வருவாங்க, டெய்லி சின்ன போட் எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாம் தரைக்கடல் தொழில் பண்ணுறவங்க தான். அவங்களுக்கான வாழ்வாதாரமே அழிஞ்சிடுச்சு. இன்னும் 3-4 மாதம் அவங்களுக்கான மீனே கிடைக்காது, ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சு. ஆழ்கடலில் இருக்க மீன்லாம் எங்கே வரும்? தரைக்கடலில் இருக்கிறத சாப்பிட்டு தான் போவோம். அந்த ஈகோசிஸ்டமே நீங்கள் டேமேஜ் பண்ணியாச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் எவ்வளோ பொறுமையாக இருக்க போகிறீங்க? நீங்கள் வந்து தற்காலிகமாக மூடி இருக்கீங்க, அது ஒரு நிரந்தர தீர்வா? இது வந்து அமோனியா லீக்குன்னு மட்டும் இல்லை, இங்கே வந்து ரெகுலராக புகை விடுவாங்க. இங்கே இருக்க மண் நம்ம ஒரு செடி வச்சா வளராது, காய்க்காது, பழம் பூக்காதுங்க. நம்ம வெளியே இருந்து மண் வாங்கிட்டு வந்து வைக்கணும். இப்போ மீனவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது. நீங்கள் இந்த எல்லைக்குள்ளே தான் மீன் பிடிக்கணும், இவ்வளோ ஹார்ஸ் பவர் தான் என்ஜின் யூஸ் பண்ணணும், இந்த வலை தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் இவ்வளோ கட்டுப்பாடு மீனவர்களுக்கு கொடுக்குறீங்க. 2 மாதம் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? மீன்கள் இனப்பெருக்கம் ஆகணும்ன்ட்டு. அப்போ இவ்வளோ கட்டுப்பாடுகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது. இவ்வளோ பெரிய ஆலைக்கு நீங்கள் என்ன கட்டுப்பாடு வச்சிங்க? இவ்வளோ கழிவு தான் கலக்கணும்னு இருக்கா? கடலில் தான் நீங்கள் கழிவை கலக்கணும்னு இருக்கா? நீங்கள் அங்கே நெறிமுறைப்படுத்துங்க, உங்கள் கட்டுப்பாடுகளை அங்கே நெறிமுறைப்படுத்திட்டு அப்புறம் எங்ககிட்ட வந்து நெறிமுறைப்படுத்துங்க.
மற்ற கேள்வியை விட்டுருங்க சார். லீக் ஆச்சு சார், ஏதோ மால் ஃபங்க்ஷன் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். எமர்ஜென்சி அலாரம் மால் ஃபங்க்ஷன்னா அப்போ அந்த கம்பெனி எதுக்கு? நீங்கள் இவ்வளோ பேர் உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் இல்லை, அப்போ கம்பெனியில் எமர்ஜென்சி அலாரம் கூட இல்லைன்னா எதை நம்பி நாங்கள் இங்கே இருக்கிறது? லீக்கு மால் ஃபங்க்ஷன் சார், ஏதோ ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, பிளாஸ்ட் ஆகிடுச்சு, சரி எங்கள் உயிரை காப்பாற்றாமல் நீங்கள் எதுக்கு போனீங்க? அப்போ எங்கள் உயிர் தேவையில்லை, எங்கள் நலம் மட்டும் உங்களுக்கு தேவையா? இந்த அரசாங்கம் வந்து எங்கள் பக்கம் செவி சாய்க்கணும். கலெக்டரோ தாசில்தாரோ இன்னும் யாரும் வந்து எங்களை பார்க்கல, எங்களை வந்து பார்க்கணும். அவங்க வந்து பார்த்து ஒரு முதலமைச்சர் மூலயமா அவங்களுக்கு தெரிவித்து, முதலமைச்சருக்கு தெரிவித்து அவங்க வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நாங்களும் நம்புகிறோம். எங்கள் பக்கம் செவி சாய்ச்சி நல்ல ஒரு முடிவு தெரியும். அது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை விட மாட்டோம். நாங்கள் எங்கள் இறுதி வரை போராடி தான் தீர்வோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் ஒரு நம்புகிறோம். எங்கள் மக்கள் 32 கிராமத்தில் உள்ள மக்களும் வந்து டெய்லியும் வராங்க. உங்களுக்காக நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தரோம், இந்த போராட்டத்தை மட்டும் கைவிடாதீங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், உங்கள் நம்பிக்கையாக இருப்போம். நம்ம இது பெரிய குத்துக்கு மட்டும் கிடையாது, இது வந்து சுற்றி உள்ள மக்களோட ஒரு இதுக்காக தான் நாங்கள் போராடுறது. நாங்கள் இறந்தால் இந்த இது வாயு கசிவுனால நாங்கள் மட்டும் போகிறதில்ல, நாங்கள் முன்னாடி போயிடுவோம், அவங்க பின்னாடி அடுத்தடுத்து. நாங்கள் 1 மணி நேரத்தில் செத்தாக்கா அவங்க 2 மணி நேரத்தில் சாவ போகிறாங்க. அதுதான் வந்து பிரச்சனை. அதனால் வந்து நாங்கள் ஒட்டுமொத்த கிராமத்துக்காக தான் நாங்கள் போராடுறோம், ஒட்டுமொத்த சந்ததிக்காகவும் நாங்கள் போராடுறோம். ஏன் குழந்தை நீ கவலைப்படுறல? நீ என்ன அழகுல மக்கள் ஜனநாயக குடும்பம் நடத்துகிற போராட்டத்தை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமாயா? 5வது நாள் இன்னைக்கு, இந்த 5வது நாள் போராட்டம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குமா இங்கேயாவது? பொதுவாக என்ன சொல்கிற மீனவ மக்கள்னா, லோக்கல் மக்கள்னா குச்சி கேட்டா கூட தான் சொல்கிறேன். நீ டிவியில் தான் காட்டுறான், லோக்கல் மக்களை டேட்டா பண்ணுறவன்றான். இப்போ படம் ஒன்று கொண்டு இருக்குது, படத்துக்கு பேரை விட்டுருங்க. வட சென்னையில் இருக்கிற மக்கள் எதுக்காக போராடுறாங்க? நான் ரவுடியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு போராடுறேன்னா அந்த கர்மத்துக்குலாம் நான் போராடல. நான் வாழ்கிற பகுதியில், நான் உள்ள மூச்சில் சுத்தமான காற்றுக்காக போராடுறேன். நான் வாழ்வாதாரமாக நினைக்கிற ஆற்றுல, கழிவு இருக்கக்கூடாது போராடுறேன் நான். இப்போ போலீஸ் எப்படி பார்க்குறது சொன்னால், ஒரு நாள் 2 நாள் போராட்டம் நடத்துவாங்க, கலைஞ்சி போடுவாங்க. எப்பவுமே அவ்வளோதானே வேலிடிட்டி அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல் என்பது இருக்குது. ஓகே. பட் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம் என்னன்னா, 5 நாள் போராட்டம் என்பது இப்போ போலீஸ் எதிர்பார்த்துருக்காது, தொடர்ந்து நடக்கிறது என்பது. இப்போ முதல்ல என்ன நடக்குதுன்னா, 800 முழுக்க போராட்டம். இப்போ கடற்கரை போய் நீங்கள் தாளங்குப்பம் ஜங்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா ரோட லெஃப்ட் கட் ஆகும், அது திருப்பி திருவத்தூர் தான் போகும். ஓகே. இது இந்த ஜங்ஷன் கட்டான ஒன்று இருக்கிறதெல்லாம் மீனவ அல்லாத பகுதிகள். ஓகேவா? அன்றைக்கி 5 இடத்துல போராட்டம், 5ல் 2 தான் மீனவ பகுதிகளில். இங்கே இந்த இடத்துலையும் கொஞ்சம் முன்னாடி டேங்க் பக்கத்துலேயே எங்கே லீக்கேஜ் ஆச்சோ அங்கேயே போராடணும். அது 2 தான் வந்து மீனவ பகுதிகள், மீதி மீனவ அல்லாத பகுதிகள் மற்றவங்க கலந்துருப்பாங்க. 5 இடத்துல போராட்டம். ஸோ ஒரு நாள் எல்லோரும் கோவத்தை வெளிப்படுத்துறதுக்கான இதுன்றால போலீஸும் பெருசாக அன்றைக்கி டிஸ்டர்ப் பண்ணிக்கல. அவன் இப்படி தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி அமைச்சுருன்னு பார்த்தான். பட்டு இப்போ இது பாதிக்கப்பட்ட நேரடி மக்கள்ன்றனால இவங்க உட்காந்துட்டனால எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இங்கே வந்துடுறோம், உங்களுக்கு ஆதரவு இருந்து உங்களோட நான் இன்னும் போராடுறோம். ஓகே. இவங்க போராட்டம் இல்லை, எல்லோரும் போராட்டம் பண்ணுற ஒரு இது மாதிரி இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. போபாலில் நடந்தது திருப்பி இங்கே நடக்க வேணாம். எதுக்கு? நீங்கள் போபாலில் நடந்த மாதிரி நடந்து இத்தனை பேர் செத்தாதான் நீங்கள் கம்பெனியை மூடுவாங்கன்னா அப்போ கம்பெனி எதுக்கு? எங்கள் உயிர் எங்களுக்கு முக்கியம், உங்களுக்கு முக்கியமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு முக்கியம், நாங்கள் வாழ்கிறது அதுக்கு தான். ஊரை விட்டு நாங்கள் போக மாட்டோம். இந்த கோரமெண்டல் கம்பெனி வெளியே ஆகணும். அவங்க போகிற வரைக்கும் நாங்கள் இறுதி வரை போராடிக்கிட்டு தான் இருப்போம். நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். கோரிக்கை ஒன்று, கம்பெனி இழுத்து மூடுன்றது தான் ஒரே கோரிக்கை. அவங்க பிரச்சனை, அவங்க போராடுறாங்க, நம்ம வெறும் வேடிக்கை பார்ப்பேன், இல்லை ஃபேஸ்புக்கில் லைக் போட்டால் போதும், ஷேர் பண்ணால் போதும்னு சொன்னால் நம்ம அறியாமல் இருக்கிறதும் அர்த்தம். இப்போ நான் இண்டஸ்ட்ரி பக்கத்தில் எண்ணூரில் இருக்கிறேன், நான் ரெசிடென்ட் ஆஃப் எண்ணூர். இங்கே இந்த 1 மாதத்தில் 2 இன்சிடென்ட் பார்க்குறேன். ஒன்று ஆயில் ஸ்பில் பிரச்சனையை பார்க்குறேன் சிபிசியிலேருந்து, இப்போ கோரமண்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த கேஸ் லீக்கேஜ் இஷ்யூ பார்க்குறேன். நான் பக்கத்தில் இருக்கிற நான் 100% அந்த பொல்யூஷனுடைய எஃபெக்டை நான் உடம்புல வாங்கிக்கிறேன்னு சொன்னான். நேரடியாக சுவாசிக்கிறது மூலிமா காற்றை வாங்கிக்கிறேன், அமோனியா கேஸை. இந்த ஆயில் வந்து ஆற்றுல கலக்குது, ஆற்றுல மீன் இருக்குது, மீனை நான் சாப்பிட்றது மூலிமா நான் வாங்குறேன்னா, நான் 100% வாங்குறேன்னா நீ 50% வாங்குற பக்கத்தில் இருக்கிற திருவட்டூரில். அப்படியே நீ சென்னைக்குள்ளே போக பர்சன்டேஜ் குறைச்சிட்டே போங்களேன். 100லேருந்து 75, 50, 25ன்னு கீழே போனீங்கன்னா ஒரு 10% தான் வந்து நீ வாங்கிட்டு இருக்க போகிறேன். நான் காலம் முழுக்க மீன் சாப்பிட்ற ஆள். வீட்டில் 5 நாள் எங்கள் வீட்டில் வந்து மீன், ஏதாவது மீன் இருக்கும், வஞ்சிரம் வவ்வால் இல்லை, மத்தி மீனாவது இருக்கும். ஸோ ப்ரோட்டீனாக சாப்பிட்டு ஓரளவு இன்னும் உங்களை விட ஹெல்த்தில் பெட்டராக தான் இருப்பேன். நீ வெறும் அரிசியும் காய்கறியும் சாப்பிட்டு நீ என்னோட ஹெல்த்தை கம்மியாக தான் இருப்பேன். ஏன்னா 100% கெமிக்கல் எஃபெக்ட் என்ன பாதிக்கும்னா 10% கெமிக்கல் உன்னை பாதிக்கும். நான் வந்து இமீடியட் பாய்ச்சனை சாப்பிட்றேன், நீ ஸ்லோ பாய்ச்சனை சாப்பிட்றதும் வித்தியாசம். நான் இன்றைக்கி சாவேன், நீ நாளைக்கு சாவேன். ஸோ நான் சாகும்போது என்னை பார்த்து உச்சி கொட்டுறதுக்கு நீ இருப்ப, நீ சாகும்போது உச்சி கொட்ட ஆள் இருக்காது.
முடியவில்லை முடியவில்லை முடியவில்லை